வேலை பார்த்துட்டு வந்த நிலையில மகள் மாநகராட்சி ஆணையரா சாதிச்சு காட்டி இருக்கிறது பலரையுமே நிகழ்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. குடும்ப வறுமைக்காக திருமணம் செஞ்சுக்கிட்ட நிலையில 2 பெண் குழந்தைகளோட கனவுகளை சுமந்த இளம் பெண் சோதனை கற்களை சாதனைகளாக மாற்றி வெற்றி அடைஞ்சிருக்கிற மாநகராட்சி ஆணையரான இந்த துர்கா யார்? எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. ஸோ என்னுடைய தலைமுறையை நான் மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். என்னுடைய தாத்தா அப்பா எல்லாருமே வழி வழியாக துப்புரவு பணியாளர்கள். அந்த அடையாளத்தை மாற்றி கொடுக்கணும் என் குழந்தைங்களுக்கும் என்னுடைய தலைமுறைக்கும் நான் முடிவு பண்ணேன். அதுக்காக தான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி எப்படியாவது ஒரு நல்ல போஸ்டிங்கு போயிடணும்னு சூஸ் பண்ணேன். குரூப் 2 ப்ரிலிம்ஸ் 2022 கிளியர் பண்ணேன். குரூப் 2 மெயின்ஸ் 2023 கிளியர் பண்ணேன். தென் இன்டர்வியூ லெவலில் நான் செலக்ட் ஆனேன். இன்டர்வியூவில் SBCID போஸ்டிங் ப்ரிஃபர் பண்ணாங்க. கம்யூனல் ரேங்கில் நான் டாப்பில் இருந்ததுனால நான் அந்த போஸ்டிங் நாட் வெல்லிங் கொடுத்துட்டு முனிசிபல் கமிஷனர் போஸ்டிங்கை நான் சூஸ் பண்ணேன். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி ஒரு ஜாப்க்கு வந்திருக்கேன். அப்படிங்கும்போது கண்டிப்பாக எல்லாராலையும் நிச்சயம் முடியும். தொடர்ந்து படித்தா எல்லாராலையும் கண்டிப்பாக அரசு ஊழியராக இல்லை, அரசு அதிகாரியாகவே கண்டிப்பாக ஆக முடியும். திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த துர்கா அப்படின்றவங்களுடைய தந்தை நகராட்சி அலுவலகத்துல தூய்மை பணியாளரா பணியாற்றிட்டு வந்தாங்க. இந்த நிலையில கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி தான் அவங்க ஒரு விபத்துல உயிரிழந்ததா சொல்லப்படுது. அவருடைய தந்தையான சேகர் அப்படின்றவரு வேலை பார்க்குற இடத்துல பல கஷ்டங்களையும் மகளுக்காக பல இன்னல்களையும் தாங்கி வேலை பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சின்ன வயசுல இருந்தே துர்காக்கு தான் ஒரு அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்ற ஆசையாமா. இந்த நிலையில தான் மன்னார்குடி ராஜகோபாலசாமி அரசினர் கலைக்கல்லூரியில இளங்கலை வரைக்கும் அவங்க படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலையால கடந்த 2015ஆம் ஆண்டு மதுராந்தகம் பகுதியை சேர்ந்த நிர்மல் குமார் அப்படின்றவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களாமா. இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு கூறப்படுது. இருந்தாலும் அவங்களுடைய கனவுகளை ஒருபோதும் அவங்க கைவிடலையாமா. அதுக்காக அவருடைய கணவருமே ஊக்கம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த 2016ஆம் ஆண்டு நடந்த குரூப் 2 தேர்வுல துர்கா தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த TNPSC தேர்வுலையும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அடுத்தடுத்து பல தோல்விகள் இருந்தாலும் விடாமுயற்சியோட கூடுதல் உழைப்போட துர்கா போராடி இருக்காங்க. 2022ல நடந்த குரூப் 2 தேர்வை எழுதி துர்கா வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. இப்போ நகராட்சி ஆணையராவும் அவங்க பொறுப்பேற்றிருக்காங்களாமா. துப்புரவு பணியாளரா வேலை செஞ்ச தந்தையுடைய கனவை மகள் நிறைவேற்றி இருக்கிறது பலரையுமே நிகழ்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கும் ஃபாலோ பண்ணுங்க.